Hi friends, இன்னைக்கு இட்லி தோசை சாதத்து கூட வச்சு சாப்பிடுற மாதிரி கொள்ளு பருப்பு பொடி வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அடிக்கனமான பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஈவனா நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும். ரொம்பவே தீய விட்டுற வேண்டாம். அதே கப்ல 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே கப்ல 1 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இல்ல அப்படின்னா கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம். அதையும் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். எள்ளு பாத்தீங்கன்னா நல்லா வெடிக்கும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா எடுத்திருக்கேன். இந்த வரமிளகா நல்லா காரமாவே இருக்கும். அதையும் லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தீய மட்டும் விட்டுறாதீங்க. கருகிருச்சு அப்படின்னா டேஸ்டே டோட்டலா மாறிடும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு சேர்த்திட்டு அதையும் அதே ஹீட்ல லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா எண்ணெய் சேர்க்காம தான் நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பிளேட்ல மாத்திட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்தி கொரகொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்க போறோம். அரைச்சி எடுத்த கொள்ளு பொடியை ஒரு பிளேட்ல மாத்திட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல இது ஸ்டோர் பண்ணி ஒரு 30 நாள் கிட்ட நம்ம யூஸ் பண்ணலாம். இட்லி தோசை சாதத்து கூட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.